உன்னத பாட்டு 34ஆம் பாகம் 7ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை இன்றைக்கு படிக்கப் போகிறோம். வாசிக்கவா? உன் 2 ஸ்தனங்களும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, மறுபடி நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு சத்தியம் என்னவென்றால், இந்த உன்னத பாட்டு ஒரு காமசூத்திரம் அல்ல, காடைத்தனம் நிறைந்த ஒரு புத்தகம் அல்ல, காதல் காமம் கவர்ச்சி நிறைந்த ஒரு புத்தகம் அல்ல. இது பரிசுத்தமான புத்தகம், ஆவிக்குரிய அர்த்தங்கள் அடங்கிய அழகான புத்தகம். மணவாளனாகிய இயேசுவுக்கும் மணவாட்டியாகிய சபைக்கும் இருக்கின்ற அந்த உறவை தீர்க்க தரிசனமாய் காட்டும் புத்தகம் என்று. இப்போ மறுபடி பாருங்கள், ஒரு பெண்ணின் மார்பகத்தை பற்றி பேசுகின்ற ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்போ இது 34வது பாகம். ஆனால் 16வது பாகத்திலே நான் இந்த பெண்களின் மார்பகத்தை குறித்து, இந்த வேதத்திலே ஸ்தனங்கள் என்று வருவதை குறித்து விளக்கப்படுத்தியிருக்கிறேன். ஒருவேளை என் அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் இந்த உன்னத பாட்டு படிப்பினையை முதலிலிருந்து பார்த்து வராதவராயிருந்தால், அல்லது 16ஆம் பாகத்தை என்று பார்த்திருப்பீர்கள், இது 34ஆம் பாகம். ஆகவே அன்று கேட்டதை ஒருவேளை நீங்கள் மறந்திருந்தால், உங்களுக்கு எனது சின்ன ஆலோசனை, கொஞ்சம் இதை நிறுத்திவிட்டு அந்த 16ஆம் பாகத்துக்கு போய் கொஞ்சம் அதை பார்த்து விட்டு வாருங்களேன். அதிலே உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்திலே இந்த பெண்ணின் மார்பகத்தை பற்றி உன் ஸ்தனங்கள் என்று சொல்லுவதை குறித்து நான் விளக்கப்படுத்தியிருக்கிறேன். வசன ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன் அது என்னவென்று. அப்படி உங்களுக்கு சாடையாக ஞாபகம் இருக்கிறது தான் என்று நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் பரவாயில்லை, தொடர்ந்து பாருங்கள். சாடையாக ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நான் உங்களை 1 தெசலோனிக்கேயருக்கு அழைத்து கொண்டு போனேன். அங்கே பவுலடியார் தெசலோனிக்கேயருக்கு சொல்லும் பொழுது ஒரு மார்க்கவசத்தை பற்றி பேசுகிறார். எபேசியருக்கு பேசும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில் பேசின மார்க்கவசம் வேறு. அது விசுவாசம் எனும் கேடகம், நீதி என்னும் மார்க்கவசம். ஞாபகம் இருக்கிறதா? ஆனால் தெசலோனிக்கேயருக்கு பேசும் பொழுது விசுவாசம், அன்பு என்கின்ற அந்த இரட்டை அம்சங்கள் கொண்ட ஒரு மார்க்கவசத்தை பற்றி பேசுகிறார். ஆகவே ஒரு பெண்ணின் மார்பகம் என்பது 2 ஸ்தனங்கள், 2 மார்பகங்கள் அல்லவா? ஆகவே அந்த இரட்டை காரணிகள் என்ன ஆவிக்குரிய ரீதியில் என்பதனைத்தான் நான் உங்களுக்கு அன்று அந்த பாடத்தில் கற்றுக் கொடுத்தேன். அதை இப்பொழுது ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்கள், மணவாளன் சொல்லுகிறார் சபையாகிய மணவாட்டியை பார்த்து, உன் 2 ஸ்தனங்களும், அதாவது உன் நெஞ்சு பகுதி, உன் மார்பு பகுதி, உன் மார்பில் இருக்கின்ற அந்த 2 முக்கியமான அம்சங்கள், அவை என்ன? விசுவாசம், அன்பு. புரிகிறதா உங்களுக்கு? அப்போ அந்த உன் விசுவாசமும் உன் அன்பும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானமாய் இருக்கிறது. அந்த 16ஆம் பாகத்திலே நான் இதை குறித்து தெளிவாய் விளக்கப்படுத்தினேன். அப்போ இப்போ நான் ஞாபகப்படுத்துகிறேன். மறுபடி மணவாளன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், சபையே, நான் உன் நெஞ்சு பகுதியை பார்க்கும் பொழுது, நெஞ்சு என்றால் என்ன? அங்கு தான் உணர்வு இருக்கிறது. நெஞ்சிலே தான் நமது அனைத்து உணர்வுகளும், நமது ஆத்துமா சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருக்கின்றன. உண்மை அல்லவா? மனம், நெஞ்சு என்று சொல்லுவது நமது அந்த உணர்வுகளின் அந்த அம்சங்களை குறிக்கும். ஆகவே மணவாட்டியாகிய சபையே, நான் உன்னை பார்க்கும் பொழுது நான் உன்னில் ரசிக்கும் 2 அம்சங்கள், உன் நெஞ்சு பகுதியில் நான் ரசிக்கும் அந்த அந்த முக்கியமான அம்சங்கள் விசுவாசம், அன்பு. அப்போது இந்த பாலியல் ரீதியாக பார்த்தால் அன்பானவர்களே, இப்போது நான் இப்படி பேசுகிறேன் என்று நீங்கள் தயவு செய்து தப்பாய் நினைக்காதீர்கள். மனோ தத்துவம் கொஞ்சம் படித்த ஒரு மனுஷனாகவும், வாழ்க்கையில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஆணாக வாழ்ந்த ஒரு மனுஷனாகவும், உலகத்திலே பல அனுபவங்களை பெற்ற ஒரு மனுஷனை அல்லவா. இப்போ என்னை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும், நான் இசைத்துறையிலே இருந்திருக்கிறேன், கலைத்துறையிலே இருந்திருக்கிறேன், கவிதை துறையிலே இருந்திருக்கிறேன், நாடகத்துறையிலே இருந்திருக்கிறேன். மற்றது நான் நிறைய நிறுவனங்களிலே நான் சின்ன வேலையிலிருந்து பெரிய முகாமைத்துவ வேலை வரை நான் பார்த்திருக்கிறேன். இந்த என்னுடைய அரை
எனக்கு இப்பொழுது 50 வயதுக்கு மேலாகி விட்டது. சரியாக சொல்லப்போனால் இன்று சொல்லப்போனால் எனக்கு 52 வயதாகிறது. என்னை விட மூத்தவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவங்கள் அபரிமிதமாக இருக்கும். ஆனால் நானும் அரை நூற்றாண்டுக்கு மேல் வாழ்ந்தவர் என்ற முறையில் எனக்கும் அனுபவங்கள் இருக்கும் அல்லவா? அப்போ நான் ஒன்று சொல்லுகிறேன், அத்தோடு மனோ தத்துவத்தோடு நான் சொல்லுகிறேன், அநேகமாக பெரும்பான்மையான ஆண்கள் பெண்களின் மார்பால் தான் கவரப்படுகிறார்கள். இப்போ ஆம், இது பாலியல் ரீதியாகத்தான் நான் பேசுகிறேன். இதிலே ஒரு காடைத்தனமோ கடப்பிளித்தனமோ அசுத்தமோ காமமோ பார்க்காதீர்கள் தயவு செய்து. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த ஆண் பெண் கவர்ச்சி என்பது ஒரு அசுத்தமான விஷயம் அல்ல. ஆண்டவர் அல்லவா அப்படி படைத்திருக்கிறார். அசுத்தம் எங்கே வருகிறது என்றால், நமக்கு உரிமை இல்லாதவர்களை நாம் ரசித்தால்தான். இயேசுவானவர் சொல்லுகிறார், ஒரு பெண்ணை நீ இச்சையோடு பார்த்தால் அவளோடு நீ விபச்சாரம் செய்தாகி விட்டது என்று. ஆகவே விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம் என்பன எல்லாம் அந்த பாலியல் அழகை கெடுத்த அசிங்கங்கள். அந்த வகையில் அவை அசிங்கம். இன்றைக்கும் உலகம் அந்த அழகான பாலியலை அசிங்கமாக்கி இருக்கின்றது. நான் என்ன இந்த பீடிகையை போடுகிறேன் என்றால், உங்களுக்கு சொல்ல வருகிறேன், ஆண்களை பார்த்து பெண்களும் பெண்களை பார்த்து ஆண்களும் கவரப்படுவது இயற்கை. அதிலே பெண்களின் சரீரத்தின் பல அங்கங்களை பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு கவர்ச்சி வரும் வகையில் தான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். அது அல்ல பிரச்சனை. ஆனால் இந்த மனோ தத்துவத்தின் கண்டுபிடிப்புகளில் ஒன்று என்னவென்றால், அநேகமான ஆண்கள், எல்லா ஆண்களும் அல்ல, அநேகமான ஆண்கள் அதிகமாக கவரப்படுவது பெண்களின் மார்பு பகுதியினால் தானாம். அப்போ சரி, அதை இங்கே கொண்டு வருவோமே. இப்போ இங்கே ஒரு அசிங்கமோ பாவமோ அல்லவா? இங்கே மணவாளன் மணவாட்டியை ரசிக்கின்ற சகல உரிமையும் பெற்றவர். அப்போ இதில் ஒரு பாலியல் காம ரசனை இல்லை. ஆனால் ஒரு சாதாரணமான ஆண் அந்த பெண்ணின் மார்பு பகுதியால் அதிகமாக கவரப்படுவான் என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே இயேசுவானவர் சபையை பார்க்கின்றதை நாம் பார்த்தால், அவர் அந்த சபையின் 2 ஸ்தனங்களாகிய மார்பகங்களாகிய விசுவாசம், அன்பு என்ற அந்த 2 விஷயங்களால் கவரப்படுகிறார். இப்ப புரிகிறது நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்று. ஆகவே சபையில் இருக்க வேண்டிய விசுவாசமும் அன்பும் மணவாளனாகிய இயேசுவுக்கு கவர்ச்சியான அம்சங்களாய் இருக்கின்றன. நான் இந்த கொஞ்ச நேரம் நான் பேசினது உங்களை யாரையாவது கொஞ்சம் முகத்தை சுளிக்க வைத்து, ஏன் இப்படி சொன்னான், இப்படி இவன் சொல்லியிருக்கக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால் தயவு செய்து என்னை மன்னித்து கொள்ளுங்கள். நான் உண்மையை உங்களுக்கு என்னால் இயன்ற அளவு நான் கவனமாக உங்களுக்கு நான் சொல்ல முயற்சித்தேன். அப்படி நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்கவில்லை, இப்படி இவன் சொல்லியிருக்கக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால் தயவு செய்து என்னை மன்னித்து கொள்ளுங்கள். ஓகேயா? சரி. அப்போது நான் என்ன சொல்லுகிறேன், இது ஒரு காம புத்தகம் அல்ல. விசுவாசம், அன்பு என்கின்ற அந்த 2 அம்சங்களையும் அந்த பெண்ணின் மார்புக்கு ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். நான் மார்பகத்தை பற்றி பேசும் பொழுது அந்த 16ஆம் பாகத்திலே நான் சொன்னது, ஒரு பெண்ணின் மார்பகம் என்பது காமத்துக்காக படைக்கப்பட்ட ஒன்று அல்ல. அது புதிதாய் பிறந்த அந்த பிள்ளைக்கு போஷாக்கை, உணவை, வாழ்வை அளிக்கின்ற உடல் அங்கங்கள். இப்போது நான் கடந்த பாடத்திலே உங்களுக்கு பெண்ணின் நாபியை பற்றி பேசும் பொழுது, தொப்புள் பேசும் பொழுது நான் சொன்னேன், தாயின் கருவிலே இருக்கும் பொழுது, அந்த தாயின் கருவறையிலே இருக்கும் பொழுது, அந்த கரு தாயின் மூலமாக பெறுகின்ற அத்தனை போஷாக்கு, போஷணை, ஔஷதம் இவற்றை அந்த தொப்புள் வழியாக பெறுவது போல அந்த குழந்தை பிறந்த உடன் அதே தாயின் மார்பால் தான் அந்த உணவையும் போஷாக்கையும் அந்த ஔஷதங்களையும் பெற்றுக்கொள்கிறது. தாய் பாலில் இருக்கின்ற அந்த மகிமை உலகில் வேறு எந்த பாலிலும் இல்லை, செயற்கை பாலில் இல்லை. அதனால் தான் வைத்தியர்கள் சொல்லுவார்கள், இந்த நவீன காலத்திலே பெண்கள் தங்களுடைய உடல் அழகு இவற்றையெல்லாம் பேண வேண்டும் என்று. எவ்வளவு சீக்கிரம் பிள்ளைக்கு புட்டிப்பால் கொடுக்க, அதாவது தாய்ப்பால் இல்லாத மற்ற பால் கொடுக்க முயற்சிப்பார்களோ அதை செய்வார்கள், அதை செய்யக்கூடாது என்று. ஆகவே
இந்த தாய்ப்பாலினுடைய சிறப்பு சிறப்பு தான். அப்போது அந்த தாய்ப்பால் என்கின்ற அந்த அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு, அந்த குழந்தையினுடைய மேம்பாட்டுக்கு தேவையான அந்த அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற ஆசீர்வாத அங்கங்கள் தான் அந்த மார்பு. அப்போது இந்த குழந்தைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கின்றது ஒரு பக்கம். சபையினுடைய அந்த விசுவாசம், அன்பு என்கின்ற மார்பகங்கள் நமது ஆண்டவராகிய இயேசுவுக்கே ஆசீர்வாதமாக இருக்கின்றன. விசுவாசம், அன்பு. அப்போ அந்த விசுவாசத்தை பற்றியும் அன்பை பற்றியும் நான் அன்று பேசிவிட்டேன். விசுவாசம் என்பது இருவகைப்படும். ஒன்று அவர் மேல் வைத்த விசுவாசம், அடுத்தது அவருக்கு உண்மையாய் இருக்கின்ற அந்த விசுவாசம். அன்பு என்று சொல்லும் பொழுது 4 விதமான அன்புக்கள் நமக்கு வேதத்திலே பார்க்கலாம். கிரேக்க மொழியிலே சொல்வதென்றால் அகாப்பே, ஃபிலேயோ, ஏரோஸ், ஸ்டோர்கே. அவற்றில் இந்த அகாப்பே அன்பு, எந்த விதமான பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காத நிபந்தனையற்ற அந்த அன்பு, நமக்கு அந்த அன்பு முதல் ஆண்டவரால் தான் கொடுக்கப்பட்டது. நாம் பிரதிக்கிரியாக அவருக்கு நாமும் அதே அன்பை செலுத்துகிறோம். அந்த விசுவாசம், அன்பு நமக்கு இருக்க வேண்டும் அன்பானவர்களே. அதைத்தான் இயேசுவானவர் இங்கே 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே ரசிக்கிறார். ஆனால் உண்மையாக இதை நீங்கள் ஒரு ஆவிக்குரிய பாடமாக மாத்திரம் நீங்கள் பார்த்தால் எவ்வளவு இனிமை, எவ்வளவு அழகு, எவ்வளவு பவித்திரம், எவ்வளவு பரிசுத்தம் என்று பாருங்கள். அத்தோடு எத்தனை கவிதை, என்ன கவிதை, என்ன ரசனை! என்னால் இந்த உன்னத பாட்டினுடைய கவிதையை என்னால் ரசிக்காமல் இருக்கவே முடியாது. 4வது வசனத்துக்கு போவோம். உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போலவும், உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரபீம் வாசலண்டையில் இருக்கும் குளங்களைப் போலவும், உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போலவும் இருக்கிறது. நான் சொன்னேன், அந்த மனவாட்டியை பாதம் முதல் தலை வரை ரசித்து கொண்டு வருகிறார். இப்போ இந்த கழுத்து பிரதேசத்துக்கு வந்து விட்டார். 3 விஷயங்கள் இந்த வசனத்தில் இருக்கின்றன. கழுத்து, கண், மூக்கு. பார்ப்போமா? கழுத்து. உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போல இருக்கிறது. இந்த கழுத்து எந்த இடத்திலே அமைந்திருக்கிறது பாருங்கள். தலையையும் சரீரத்தையும் இணைக்கின்ற பகுதி. இப்போ தலை யார்? இயேசு. சரீரம் யார்? சபை. அப்போ தலையாகிய இயேசுவோடு சரீரமாகிய சபை இணைந்திருக்கும் வரை தான் அது உண்மையான சபை, உறுதியான சபை, ஆசீர்வாதமான சபை, எடுத்துக்கொள்ளப்படுகின்ற சபை. சபை என்ற பெயரிலே இயேசுவானவரோடு உறவில்லாமல் நீங்கள் சபை நடத்தி கொண்டு போகலாம். இதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த 2000 வருடங்களாக சபை என்ற பெயரிலே, சர்ச் என்ற பெயரிலே இயேசுவானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, பாரம்பரியங்களுக்கும் சடங்காச்சாரங்களுக்கும் இயேசு தவிர்ந்த மற்றவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வருகின்ற, தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பதை விட வேறு விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இப்படிப்பட்ட சபைகளை எல்லாம் நீங்கள் அநேகமாய் பார்த்திருப்பீர்கள். உண்மையாய் ஒரு சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சபை, அந்த சரீரம் தலையோடு இணைந்திருக்க வேண்டும். கழுத்து துண்டிக்கப்பட்டால் மரணம், அவ்வளோதான். தலையோடு சரீரம் பொருந்தாவிட்டால் அவ்வளவுதான். இப்போ பாருங்கள், கழுத்து வெட்டப்பட்டால் சாவு, கழுத்து நெரிக்கப்பட்டால் சாவு. ஆகவே கழுத்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு பகுதி. மரண தண்டனை கொடுக்கும் பொழுது அதிகமான மக்கள் எப்படி கொடுக்கிறார்கள்? அரசாங்கங்கள் கொடுக்கும் பொழுது தூக்கில் தொங்க வைக்கிறார்கள். அப்போது அது என்ன நடக்கிறது? கழுத்து தான் அங்கு நெரிக்கப்படுகிறது. ஆகவே கழுத்து ஒரு முக்கியமான அம்சம். அதே நேரம் பாருங்கள், கழுத்து உறுதியானது, ஆனால் அந்தளவு உறுதியானது அல்ல. கையாலேயே நெரித்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கும் அந்த கழுத்து கொஞ்சம் மென்மையான ஒரு அங்கமாய்த்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு தீர்க்க தரிசனமாக சபை தன்னோடு ஐக்கியப்படுகின்ற அந்த இடம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்று காட்டுகிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போலவும். ஆஹா! இப்போ இது சாலமோன் அல்லவா எழுதுகிறார். சாலமோன் ஒரு யானை தந்த மாளிகையை கட்டியிருக்கிறார். அவருக்கு 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள், அவருக்கு நிறைய ஞானம் இருந்தது, அவருக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருந்தது. உலக அதிசயமாய் இருந்திருக்கும். இதை இவர்கள் கண்டிருந்தார்கள் என்றால் அது பிற்காலத்தில் அழிக்கப்பட்டு விட்டது.
என்னவென்றால் இவர் யானை தந்தத்தினாலேயே ஒரு அரண்மனை கட்டியிருந்தார். அது கொஞ்சம் பழுதாகி இருந்தபடினால் ஆகாப் ராஜா பிற்காலத்தில் அதை கொஞ்சம் திருத்தி அமைத்தார். வேதத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த யானை தந்தம் என்பது உறுதியான ஒரு பொருள் அல்லவா? ஐவரி என்று சொல்வார்கள். இன்று யானை தந்தம் சரியான விலை தெரியுமா? அந்த யானை தந்தத்தால் செய்கின்ற அந்த ஆபரணங்கள் எல்லாம் பயங்கர விலை. யானை தந்தங்கள் எடுப்பது சட்டவிரோதமான ஒன்று. ஆப்பிரிக்காவிலே, இந்தியாவிலே இந்த யானைகள் இருக்கின்ற பிரதேசங்களிலே திருட்டுத்தனமாக இந்த யானை தந்தங்களை களவெடுப்பது நடந்து வருகின்றது. அப்போது இதற்கு ஆங்கிலத்திலே போச்சரி என்று சொல்வார்கள். போச்சர்ஸ் போய் இந்த யானைகளை கொன்று அந்த தந்தங்களை எடுப்பது பயங்கரமான ஒன்று. அப்போ இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், இயேசுவானவர் உன் கழுத்து, அதாவது என்னோடு நீ தொடர்பு படுகின்ற அந்த பகுதி யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போல உறுதியாகி இருக்கிறது. அது அவருடைய ஆசை, அது அவருடைய ஆவல். அவரோடு இருக்கின்ற அந்த உறுதியை, அவரோடு இருக்கின்ற அந்த தொடர்பை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நாம் உடைக்க அனுமதிக்கக்கூடாது. பவுலடியார் இதை அழகாக சொல்லுகிறார். அவரோடு நாங்கள் வைத்திருக்கின்ற உறவை எந்த உபத்திரவம், எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் உடைக்க முடியும் என்று. ஆகவே அந்த தலையாகிய இயேசுவானவரோடு இருக்கின்ற அந்த உறவு, அந்த தொடர்பு படுகின்ற பகுதி எவ்வளவு உறுதியானது என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் மணவாளனோடு தொடர்பு படும்போது இந்த கழுத்துக்கும் தலைக்கும் தொடர்பு படுத்துகின்ற எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று முள்ளந்தண்டு. இந்த முள்ளந்தண்டு இருக்கிறது அல்லவா, ஸ்பைன் என்று சொல்வார்கள். அதுதான் பொருத்துகின்றது உள்ளே. அப்போது கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் நாம் இயேசுவோடு இருக்கின்ற அந்த தொடர்பின் உறுதி, ஒரு ஆவிக்குரிய முள்ளந்தண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் சாப்பிடுகிற சாப்பாடு இந்த கழுத்துக்கு உள்ளே இருக்கும் தொண்டை வழியாய்த்தான் உள்ளே போகிறது. ஆகவே கர்த்தராகிய இயேசுவோடு நாம் நல்ல உறவிலே இருந்தால்தான் அவர் மூலமாய் நமக்கு கிடைக்கின்ற ஆவிக்குரிய போஷணை ஆகிய ஆவிக்குரிய மன்னா உள்ளே இறங்கும். புரிகிறதா? அடுத்தது, இந்த தலையோடு சம்பந்தப்பட்ட இரத்த நாடி நாளம் இந்த கழுத்தின் வழியாய்த்தான் போகிறது வருகிறது. ஆகவே அதுபோல நரம்புகள், இந்த மூளையோடு சேர்ந்த நரம்புகள் எல்லாம் இந்த கழுத்தை தாண்டித்தான் போகின்றன. மூளை அல்லவா முழு உடம்புக்கும் கட்டளை கொடுக்கின்றது. அப்போ அந்த உங்கள் பாதத்தில் இருக்கின்ற அந்த குட்டி விரலுக்கு கூட மூளையிலிருந்து தான் சமிக்ஞைகள் போகின்றன. ஆகவே கழுத்துக்கு கீழே பாதம் வரை உள்ள அனைத்து பகுதிகளும் இந்த தலையோடு இந்த நரம்புகள் மூலமாக பொருத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த கழுத்து என்பது மிக மிக முக்கியமான அந்த உறவின் பாலம் என்பதனை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது, உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரபீம் வாசலண்டையில் இருக்கும் குளங்களைப் போலவும். இந்த எஸ்போன் எங்கே இருக்கிறது என்றால் யோர்தானுக்கு கொஞ்சம் அப்புறத்தில். இப்போது அது கிடையாது. இப்போது ஜார்டன் நாடு இருக்கிறதே, அந்த நாடு இருந்த அந்த பிரதேசத்தில் தான் அந்த எஸ்போன் என்ற அந்த பிரதேசம் இருக்கிறது. அந்த பிரதேசத்திலே, அந்த எஸ்போனிலே பத்ஹவீம், அந்த தமிழிலே பத்ரபீம், வாசல் அண்டையில் இருக்கும் குளங்களைப் போல. இந்த குளங்களினுடைய அழகு என்னவென்றால் தெளிவு. நீங்கள் மேலே இருந்து பார்க்கும் பொழுது கீழ் வரை அந்த தண்ணீரின் தெளிவினால் அந்த தண்ணீரின் அந்த அடிப்பாகம் வரை தெரியும். தெளிந்த நீர். அப்போது இந்த கண்களின் தெளிவு, புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் சொன்னார் அல்லவா, இந்த கண்களுக்கு களிம்பை போட சொல்லி. அப்போது அந்த கண்கள் எதை குறிக்கின்றன? ஒரு சரீரத்தினுடைய, ஆன்மாவினுடைய வாசல் கண்கள். அப்போது இந்த கண்கள் இச்சையில்லாத கண்களாக இருக்க வேண்டும் என்று மறுபடியும் அந்த 16வது பாகத்தை நீங்கள் பார்த்தால் அதில் நான் சொல்வேன், உன் கண்கள் புறா கண்கள். புறா என்பது பரிசுத்தம், அத்தோடு அந்த அப்பாவித்தனமான சமாதானத்தை குறிக்கின்ற பறவை. இவற்றை பற்றியெல்லாம் நான் பேசினேன். இங்கே இந்த கண்கள் களங்கமற்ற தெளிவை காட்டுகிறது. அப்போ சபை என்பது களங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். பொய் குற்றச்சாட்டுகள் வந்தால் பரவாயில்லை அன்பானவர்களே. உங்களுக்கோ, உங்கள் குடும்பத்துக்கோ, உங்கள் சபைக்கோ பொய் குற்றச்சாட்டுகள் வந்தால் பரவாயில்லை, வரத்தான் வேண்டும். எனக்கும் பாருங்கள், ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வருகின்றன. அவற்றிலே 199 விதமான குற்றச்சாட்டுகள் பொய்,
ஒரு விதமான குற்றச்சாட்டுகள் உண்மை. அந்த குற்றச்சாட்டுகளை நான் ஏற்றுக்கொண்டு நான் நினைத்திருத்து கொண்டு தான் வாழுகிறேன். சாகும் வரை அந்த குற்றச்சாட்டுகள் வரும், வரத்தான் வேண்டும். என்றால் நாம் பலவீனமானவர்கள், நாம் நிறைவானவர்கள் அல்லவே. அப்படி இருக்கும் பொழுது நாம் தெளிந்த, அதற்கு சொல்வார்கள் டிரான்ஸ்பெரண்ட் லைஃப், ஒரு வெளியிலிருந்து பார்க்கும்போது தெரிந்த ஒரு தெளிவான வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த ரங்கங்கள் ரகசியங்கள் நிறைந்த மக்களாய் நாம் வாழக்கூடாது. அது அசிங்கம். உலகத்தில் இருக்கிற வியாபாரிகள், கோடீஸ்வரர்கள், அரசியல்வாதிகள், வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படி ரகசியங்களோடு வாழ்வது பரவாயில்லை. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ரகசியம் என்ன? எல்லாமே பவித்திரமாக இருந்தால், எல்லாமே பரிசுத்தமாக இருந்தால் அது தெரிந்துவிட்டு போகட்டுமே. அசுத்தங்களும் மறைக்கப்பட வேண்டிய விஷயங்களும் இருந்தால்தான் மறைக்க வேண்டி வரும். ஆகவே தெளிந்த தண்ணீர் போல கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும். தெளிந்த தண்ணீர் போல சபைகள் இருக்க வேண்டும். ரகசியங்கள், மூடி மறைத்தல், இதெல்லாம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு அந்த அந்த பெத்ரபீம் வாசலண்டில் இருக்கும் குளங்களைப் போல தெளிவான கண்கள் உனக்கு இருக்கின்றன என்று சொல்லுகிறார். அடுத்தது பாருங்கள், மூக்கு. உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போல இருக்கிறது. இப்போ இதில் என்ன விசேஷம் என்றால், தமஸ்கு லீபனோனின் தலைநகரம். சாலமோன் தமஸ்குவில் அரண்மனை கட்டவில்லை. ஆனால் அந்த தான் என்று சொல்லுகின்ற அந்த 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 பகுதி, அந்த வடக்கு டெல்தான் என்று இன்றைக்கு சொல்லுவார்கள், அதற்கு கொஞ்சம் மேலே இஸ்ரவேலை தாண்டி லீபனோன் எல்லையிலே ஒரு மாளிகை கட்டினார், ஒரு கோபுரம், ஒரு கோட்டை. அந்த கோட்டையில் லீபனோனை நோக்கின, அந்த திசையை நோக்கின ஒரு 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 கோபுரத்தை அவர் கட்டினார். ஏனென்றால் அந்த புறஜாதிகளின் தலைநகரத்தில் இருந்து என்ன வருகிறது என்பதனை பார்ப்பதற்கு அவர் ஆட்களை நிறுத்த. ஆகவே மூக்கு என்பது வாசனையையும் சுவாசத்தையும் அடிப்படையாக கொண்ட அந்த அங்கம். ஆமா இல்லையா சொல்லுங்கள். பாருங்கள், ஆதாமை ஆண்டவர் சரீரத்தால் உருவாக்கின பிறகு என்ன செய்கிறார்? அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவன் ஆத்துமாவானான். ஆகவே நாம் உயிரோடு இருப்பதற்கு, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிரோடு இருப்பதற்கு கூட நமது நாசியிலே தேவனுடைய சுவாசம் இருக்க வேண்டும். அதே நேரம் இந்த மூக்குக்கு இன்னொரு திறமை இருக்கிறது, முகர்ந்து பார்க்கும். ஏதாவது அசுத்தமான வாசனை வந்தால் மூக்கு கண்டுபிடித்து விடும். இப்போ பாருங்கள், புகையை காண்பதற்கு முன்பே ஏதாவது எரிகிறது என்றால் சில நேரம் வீடுகள் என்று சொல்லும், ஏதோ 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 எரியுது, உடனே குசினிக்கு போய் பாருங்க, சொல்லுவோமா இல்லையா? ஏதோ கருகுகிறது, ஏதோ பொரிகிறது. அப்புறம் அந்த மிளகாய் போன்றவற்றை யாராவது பொரித்தால் வறுத்தால் என்ன நடக்கும்? நமக்கு அந்த மூக்கின் வழியாய் அது போய் நமக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணும். மூக்கு ரொம்ப முக்கியமானது. அது சுவாசத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, அது முகர்ந்து பார்த்து ஆபத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்று. ஆகவே சபை ஆண்டவரோடு நல்ல உறவில் ஜீவனை தக்க வைத்து கொள்ள, ஆண்டவரிடமிருந்து வருகின்ற பிராணவாயுவை உள்ளே கொண்டு வந்து, உள்ளே இருந்து வெளியேறுகின்ற அசுத்தமாகிய கார்பனீர் ஆக்சைட்டை வெளியே விட்டு சுவாசித்து கொண்டு இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அசுத்தங்கள் ஆபத்துக்கள் வருகின்றதை முகர்ந்து பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய அந்த நிலைமை சபைக்கு இருக்க வேண்டும். இதை அவர் ரசிக்கிறார். சந்தோஷமா உங்களுக்கு? கழுத்து, கண், மூக்கு. அப்போ இதுதான் இந்த 4வது வசனத்தின் அந்த அழகு. ஆகவே இன்றைக்கு இந்த பாகத்திலே 7ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் பார்த்தோம். மறுபடி ஞாபகப்படுத்துகிறேன், அந்த சபைக்கு விசுவாசம், அன்பு என்னும் அந்த மார்பகங்கள் இருக்கின்றதை இயேசுவானவர் ரசிக்கிறார். இயேசுவோடு கூட இணைந்திருக்கின்ற அந்த பகுதியாகிய கழுத்து யானை தந்தத்தால் செய்யப்பட்ட அந்த உறுதியான அந்த கோபுரத்தை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். கண்கள் அந்த தெளிந்த குளம் போல, கள்ளம் கபடு இல்லாத, மறைக்க வேண்டிய விஷயங்கள் இல்லாத தெளிந்த ஒரு 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 சபையாக சபை இருக்கிறது என்று அவர் சந்தோஷப்படுகிறார். அதுபோல தேவனுடைய அந்த சுவாசத்தை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டு ஜீவனோடு இருக்கிற ஒரு ஒரு சபையாக இருக்கிறதை அவர் பார்க்கிறார். ஆகவே பிராணவாயுவை உள்வாங்கி கார்பனீர் ஆக்சைட்டை வெளியேற்றுகின்ற மூக்கை போல சுத்தமாய், அதே நேரம் ஆபத்தை முகர்ந்து பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய, கவனமாய் இருக்கக்கூடிய
அந்த நிலையை இந்த சபை கொண்டிருக்கிறதை இயேசுவானவர் ரசிக்கிறார். அப்போ சந்தோஷமா? சரி, போய் வாருங்கள், அடுத்த பாகத்திலே சந்திப்போம்.